திமுகவின் ஆட்சியை அகற்றினால்தான் தமிழக மக்களால் உண்மையான நல்ல அரசாட்சியை காண முடியும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எப்படி தமிழகத்தினுடைய அரசியல் இன்னைக்கு 4 கால்களை நம்பி இருக்கு. லஞ்ச ஊழல், குடும்பாட்சி, சாதி அரசியல், அடாவடித்தனம். இந்த 4 கால்களை நம்பித்தாங்க ஐயா நாற்காலியிலே முதலமைச்சர் அமர்ந்திருக்கின்றார். இந்த 4 கால்களை உடைத்தால் தான் உண்மையான வளர்ச்சி வருது ஐயா. குடும்ப அரசியல் உடைக்கணும், லஞ்ச லாவணியத்தை உடைக்கணும், ஜாதி அரசியல் உடைக்கணும், அரசியலை அடாவடித்தனத்தை உடைக்கணும். 4ஐயும் உடைத்தால் மட்டும்தான் ரியல் கவர்மெண்ட், உண்மையான அரசாட்சியை தமிழக மக்கள் பார்க்கலாம். எனக்கு உண்மையான அரசாட்சி நடக்கலைங்க. யாரோ ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அரசியல் நடக்கிறது. ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசாட்சி நடக்கும். மக்களின் மீது எந்தவித அக்கறையும் அடிப்படையிலே கொஞ்சம் கூட ஏழை மக்களின் மீது ஈரமோ பாசமோ பண்போ காதலோ இல்லாத ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். யார் எப்படி போனா என்ன, என் குடும்பம் நன்றாக இருந்தாலும் சரி. என்னைக்கு உங்களுடைய எம்எல்ஏ ஐயா தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போட்டியாக ஒரு அரசியல்வாதி இருக்க முடியும் என்றால் உங்கள் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை. அவருக்கு போட்டியாக இருவருக்கு தான் போட்டி. எத்தனை கட்சி மாறலாம் ஐயா. அரசியல்ல கொள்கை கோட்பாடு, அதாவது ஒரு கட்சிக்கே விசுவாசமா இல்லைன்னா மக்களுக்கு எப்படி விசுவாசமா இருப்பான்? தான் நன்றாக இருக்க வேண்டும், தான் அரசியல் இருக்கணும். அவர் 81 வயசுக்கு ஒரு சின்ன பையன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்தாலும் காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி கும்பிடணும். ஆனா அண்ணாமலை கேள்வி கேட்டா அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு திரும்ப கேள்வி ஐயா. அரசியல்ல இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை போல 5 வருஷம் நீ கொள்ளையடி. எலெக்ஷன் வர்றதுக்கு 3 மாசம் முன்னாடி உன்னை ஊழல்வாதி நான் சொல்லுவேன். ஜெயிச்சு நீ வந்தா முதல் மாசத்துல என் மேல நீ போட்டு செயல் அடிக்கணும். அதுக்கப்புறம் 4 வருஷம் மறந்துடும். 5ஆவது வருஷம் நீ ஊழல்வாதின்னு சொல்லுவான். இப்படித்தான் 70 ஆண்டு கால அரசியல் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதே பங்காளிகள், இந்த பங்காளி அரசியலை உடைக்கணும்.